வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்தினாதான் என் வீடியோலாம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே சங்கடப்படாமல் உங்களுடைய பொண்ணான விரலில் அப்படி ஒரு அழுத்திட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு தவறு செஞ்சுட்டு தைக்கும்போது அதை நீங்கள் செய்யாதீங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகும்போதே பார்க்கலாமாங்க. இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பெயர் மாறக்கூடாதுல்ல, பிரிக்கவும் கூடாதுல்ல. அதனால் சொல்ல வந்தேன். நான் இந்த ரெடிமேடு சாரியெல்லாம் தைக்கிறேன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரே கலர் மாதிரியே கொஞ்சம் தான் வித்தியாசம். 2 புடவை முதல்லையே உங்களுக்கு ஒரு 5 புடவை தைச்சி கொடுத்துட்டேன். இப்போ 2 புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புடவை, அதாவது இந்த ஜாக்கெட்டு இப்போ தைச்சேன். புடவை எல்லாம் முதையே தைச்சி கொடுத்து அனுப்பிட்டேன். இதனுடைய கலர் மெரூன் கலர் புடவை. சுருக்கமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அயன் பண்ணி கொடுக்கணும். தைச்ச உடனேயே எடுத்து அப்படியே கொக்கி கட்ட செய்ய அங்கங்கே வைக்கிறதுனால சுருக்கமாயிருச்சு. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மேடம் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் நான் தைச்சிட்டேன். இந்த நூல், அதாவது விளக்குலெல்லாம் வச்சு காட்டுறது கிடையாது. தைச்சிட்டா தான் எப்பயுமே அது நல்ல அழுத்தமாக இருக்கும். ஏன்னா ஜாக்கெட்டு நம்ம எப்படியும் துவைச்சி போடுவோம். புடவைனாலும் கொஞ்சம் ட்ரை வாஷ் கொடுப்போம். ஜாக்கெட்லாம் நம்ம அலசி தான் போடுவோம் இல்லையா? இந்த டிசைனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வாட்டி முன்பக்கமும் அந்த கொக்கி வைக்கிற இடத்துல டிசைன் கொஞ்சம் அதிகமானதுனால அதுலேயும் கையிலே தைச்சேன். இது எஸ்கே அவங்களுடைய இனிஷியல், அது போட சொல்லியிருந்தாங்க. அது போட்டு கொடுத்தேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த அரை நிலா மாதிரி வருதுல்ல, அது கையில் வர மாதிரி பேசணும். அதாவது இந்த ஜர்கிக்கு மேலே அதை விட ரவுண்டாக போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரே நிலா, பெரிய நிலாவாக அவங்க சொன்னாங்க. எம்ப்ராய்டிங் போடுறவங்க அது நல்லாயிருக்கும்மா கைக்கு அப்படின்னாங்க. ஏன்னா பார்டரும் வேணும், அந்த இடத்துல தான் போடணும்னு ஐடியா பண்ணினது. இப்போ பார்டரும் வேணுங்கும்போது இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு அவங்க ஜாக்கெட்டெல்லாம் பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புனேன் டிசைன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால பார்க்க முடியாது, வாங்குகிற அன்றைக்கி தான் பார்க்க முடியும். அதனால் ஒரு டிசைனாக அவங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை நான் போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பானை கழுத்து மாதிரி. இந்த புடவை நல்ல ஷைனிங்காக இருந்துச்சு. ஆனால் துணி அப்படி விழுவிழுன்னாக இருந்துச்சு, கனமாகவும் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயும் எல்லாத்துலேயுமே அந்த டிசைன் நாட்டு வைக்க சொன்னாங்க, வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி ஷோல்டர் அப்பப்போ சில பேருக்கு லூஸ் ஆகும் இல்லையா? அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கொக்கி மாட்டுற இடத்துல வச்சுருவேன். அவ்வளோ டக்குன்னு பிச்சுக்கிட்டு வராது. அதான் உங்களுக்கு இழுத்து காட்டினேன். அதே மாதிரி கீழேயும் இடுப்பு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிடுவேன். எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வகுறு பெருசாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். எல்லாமே குவாலிட்டியான அந்த டிசைனுக்கு போடுற நூல், மணி எல்லாமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் சொன்னேன் இல்லையா, குவாலிட்டியாக தரமானது அப்படி சொல்லலாம். தரமானதாக போட்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா வெளியூர்லேருந்து நம்மளை, அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது ஜாக்கெட் அப்பப்போ நம்ம தண்ணியில் போடுவோம், அதனால் கொஞ்சம் நல்லதாகவே போட்டுருணும் அப்படின்ட்டு போட்டு கொடுத்தேன். இந்த வைக்கிறோம் பார்த்திங்களா, தைக்கும்போது எப்படியாவது தைச்சிடலாம். இந்த நாட்டு கட்டும்போது மாற்றி கட்டிட்டேன் அவசரத்தில். பார்த்தா ரைட்டு சைடு திரும்பி இருக்கிறதுக்கு பதில் லெஃப்ட் சைடு திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணேன். அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அதை நான் பார்க்காம கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி திரும்பணும் இல்லையா, இப்படி திரும்பிடுச்சு. அதை நான் சரி பண்ணினேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நீங்கள் தைக்கும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிருவீங்கள்ல. எஸ்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம ஏதாவது சொன்னோம்னா பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் அப்படிம்பாங்கள்ல, அதனால் எஸ்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. எந்த பக்கம் நம்ம நாட்டு கட்டினாலும் அது வளைவு 2 பக்கமும் இருக்கிறதுனால எஸ்ஸுக்கு மட்டும் பிரச்சனையே இல்லை. அதனால தான் சொல்லுவாங்களோ எதுக்கு எடுத்தாலும் சரின்னு சொல்கிற பிரச்சனையே வராதுன்னு. ஆனால் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. சரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தானே சரியாக சொல்ல முடியும். நீங்கள் யாருக்காவது இனிஷியல் போட்டு இந்த மாதிரி நாட்டில் டிசைன் போடுறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா 2-3 பேர் தலைகளை வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அந்த தப்பை நானும் இனிமேல் பண்ண மாட்டேன். அதாவது ஒவ்வொரு டிசைன், இப்போ மாங்காய் அப்படின்னா காம்பு பக்கமாக நாட்டு வைக்கணும். ஒருவேளை மறந்துட்டு மூக்குக்கிட்ட வச்சோம்னா மாங்காய் மேல் பக்கம் பார்த்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி எல்லா டிசைனுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு தவறு செஞ்சு அந்த தவறை சரி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன், சரிங்களா? ஆனால் என்னை விட நீங்கள் விவரமாகத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், சரிங்களா?
இப்போ எஸ்ன்னு சொல்லிடுவோமா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.